بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله وما بعد فقد قال الله سبحانه وتعالى يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அடியார்களே, புனிதம் நிறைந்த ஜும்ஆவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக ஒன்று கூடியிருக்கின்ற இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே தந்தையை பற்றி, வாப்பாவை பற்றி ஒரு சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என ஆசைப்படுகின்றேன். ஒருமுறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்ற போது, லைஸ மின் ரஜுலின் இத்தஆ லிகைரி அபீஹி வஹுவ யஅலமுஹு, எவர் ஒருவர் இன்னார் எனது தந்தை இல்லை என்று தெரிந்த நிலையில் அவர் என்னுடைய தந்தை என்று அழைப்பாரோ அந்த மனிதர் என்னை சார்ந்தவர் அல்ல என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு ஆணுடைய பெண்ணுடைய அடையாளமே அவர்களுடைய வாப்பாதான். ஒட்டுமொத்த உலக மக்களை குறித்து திருமறை குர்ஆன் அல்லாஹ் பேசுகின்ற போதும் யா பனி ஆதம், ஆதமுடைய குழந்தைகளை என்று தந்தையினுடைய பெயரை சொல்லிதான் அல்லாஹ் அழைக்கின்றான். அன்று முதல் இன்று வரைக்கும் அரபிகளிடம் காணக்கூடிய ஒரு பண்பு, அவங்களுடைய பேரை நீங்கள் கேட்டீங்கன்னா வாப்பாவுடைய பேரை சேர்த்து தான் சொல்லுவாங்க. சும்மா அவருடைய பேரை மட்டும் அப்துல் மலிக், அலின்னு சொல்ல மாட்டாங்க. சில நபித்தோழர்கள் கூட அவங்களுடைய வாப்பாவுடைய பேரை சொன்னாதான் எங்களுக்கு அறிமுகமே. அப்துல்லான்னு சொன்னால் யாருன்னு தெரியாது. இப்னு உமர் என்று சொன்னால் உமருடைய மகன், அவருடைய பேர் அப்துல்லா. இப்னு மஸ்ஊத் என்று சொன்னால் ஓ மஸ்ஊதுடைய குழந்தை, அவருடைய பேரும் அப்துல்லா. பாப்பாவுடைய பெயரை கொண்டுதான் அறிமுகப்படுத்தப்படுவார்கள். இன்றும் நாங்கள் ஊரில் போய் நான் இன்னார்ன்னு சொன்னால் நீங்கள் யார்கிட்ட பிள்ளைன்னு தான் கேட்பாங்க. பாப்பாவுடைய அல்லது அப்பாவுடைய பேரை சொன்னாதான் என்னை இந்த ஊரில் கூட அறிமுகப்படுத்த முடியும். அப்போ ஒரு மனிதனுடைய இந்த உலகத்தினுடைய அடையாளமே யார் என்று சொன்னால் தந்தை தான் அடையாளமே. அதனால தான் மரியம் அலைஹிஸ்ஸலாம் கை குழந்தையோடு வந்து நின்ற நேரம் அந்த ஊர் மக்கள் மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து கேட்குறாங்க, இந்த புள்ளட வாப்ப யாரு அப்படின்னு சொல்லி. ஈசா அலைஹிஸ்ஸலாம் கை குழந்தையாக இருக்கின்ற போது பேசி அதற்கு பதில் கொடுத்தார்கள். இந்த உலகத்தில் ஒரு மனிதன் இது என்னுடைய தந்தை என்று தெரிந்தால் அவன் அடையாளப்படுத்தப்படுகின்றான், அவன் கௌரவப்படுத்தப்படுகின்றான், அந்த சமூகத்தில் கண்ணியமான ஒரு மனிதனாக வாழ முடியும். அப்படி என்றதை தந்தையை பற்றி பேசப்படுகின்ற இந்த தலைப்பில் முதலாவது பகுதியே, நான் என்ற ஒருவன் இந்த உலகத்தில் இருக்கின்றேன் என்றால், நான் என்ற ஒருவன் இந்த உலகத்தில் என்னை அடையாளப்படுத்திக் கொள்வதாக இருந்தால் என் தந்தையின் மூலமாகவே தவிர என்ன ஒரு நாளுமே நான் என்று அறிமுகப்படுத்த முடியாது. அப்போ வாப்பா என்றவர் ஒரு குழந்தைக்கு எவ்வளோ முக்கியமானவங்க அப்படி என்றதை இந்த ஒரு பகுதியில் பார்க்கலாம். ரெண்டாவது,
குடும்பங்களில் பலராலும் கண்டு கொள்ளப்படாத ஒரு உறவு என்றால் வாப்பா தான். ஆனால் அந்த வாப்பாவினுடைய அந்த அரவணைப்பு இருக்கின்றதே, அதை கொஞ்சம் ஆழமாக நாங்கள் யோசித்து பார்த்தா, இன்றைக்கி நாங்கள் வாப்பாவாக இருக்கின்ற நேரம் எங்களை வச்சு யோசித்து பார்த்தா தாயை விட ஒருபடி மேலே எல்லா வகையிலையும் தந்தை இருக்கின்றார் அப்படின்றதை புரிஞ்சு கொள்ளலாம். அதில் முதலாவதாக அந்த தந்தையினுடைய வாப்பாவினுடைய அந்த அரவணைப்பில் முதலாவது பகுதி, தலையில் அந்த பொறுப்பை வாப்பா சுமந்து கொண்டு அந்த குடும்பத்திற்காக உழைக்கின்றது. திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் பேசுகின்றான், வல்வாலிதாத்து யுர்திஅன அவுலாத உன்ன ஹவுலைனி காமிலைனி. உங்களோட உம்மா உங்களுக்கு 2 வருடங்கள் முழுமையாக பால் ஊட்டுவார்கள் என்று சொல்லிவிட்டு அதன் தொடர்ச்சியாக வாப்பாவை பற்றி அல்லாஹ் பேசுகின்றான், வ அலல் மௌலூதி லஹு ரிஸ்குஹுன்ன வ கிஸ்வத்துஹுன்ன பில் மஅரூஃப். நல்ல முறையில் சாப்பாடும் நல்ல முறையில் ஆடையையும் உங்கள் தந்தையர்கள் உங்களுக்கு வழங்குவார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றார். 2 வருஷம் உம்மா பால் ஊட்டுவாங்க, அதுக்கு பிறகு உம்மா சமையல் செய்வாங்க. ஆனால் அதுக்கப்புறம் நாங்கள் சம்பாதிக்கும் வரைக்கும் எங்களுக்கு சாப்பாடு எங்கிருந்து வருதுன்றா நாங்கள் பார்க்குறோம், உம்மா சமைக்கிறாங்க, உம்மா தான் தர்றாங்கண்டு இல்லை, வாப்பா தான் தருவார். உம்மா எங்களுக்கு ட்ரெஸ்ஸை வாங்கி தருவாங்க, அந்த ட்ரெஸ் வாங்குறதுக்கு காசு எங்கிருந்து வரும்னா வாப்பா கிட்ட இருந்து தான் வரும். எனவே அல்லாஹ் சொல்லுகின்றான், அலல் மௌலூதி லஹு ரிஸ்குஹுன்ன, நல்ல உணவையும் நல்ல ஆடைகளையும் வாப்பா தான் உங்களுக்கு தருகின்றார் அப்படின்னு சொல்லி. வாப்பாட தலையில் இருக்கிற பொறுப்பு இருக்குதே, என்னுடைய மனைவியை என்னுடைய குழந்தைய பாதுகாப்பான ஒரு இடத்துல நான் வைக்கணும், அவர்களுக்கு சிறந்த கல்வியை நான் வழங்கணும் என்று ஒரு தந்தை அந்த குழந்தைகளை அரவணைக்கின்ற விதம் இருக்கின்றதே அற்புதம். மழை பெஞ்சாலும் கடுமையான வெயில் அடித்தாலும் தனக்கு ஏதாவது ஒரு காய்ச்சல் அல்ல ஏதாவது என்ன நடந்தாலும் வேலைக்கு போய் நான் சம்பாதிச்சா தான் என் மனைவி சந்தோஷமாக இருப்பா, என் புள்ள பசி இல்லாமல் இருப்பா என்று ஒரு ஓட்டம் ஓடுவார் இல்லை வாப்பா. இன்றைக்கு நாங்கள் ஓடுற ஓட்டத்தில் இவ்வளவு சொகுசான வசதிகள் எல்லாம் இருந்து ஓடுற ஓட்டத்திலேயே ஒரு சிரமம் இருக்கும், தலைக்கு ஒரு பாரம் இருக்கும். நிறைய பிள்ளைங்களுக்கு என்ன தெரியுமென்னா, வாப்பா காலையில் 6 மணிக்கு போவார், ஒரு காலம் 12 மணிக்கு வருவாங்க, இப்போ 8 மணிக்கு போவார், 5 மணிக்கு வருவார்ன்னு தான் உம்மாவுக்கும் தெரியும் பாப்பாவுக்கும் தெரியும். அங்கே போய் என்ன வாப்பா செய்கிறார் அப்படின்றத, எவ்வளோ கஷ்டப்படுறார் அப்படின்றத, எவ்வளோ திண்டாடுகின்றார் அப்படின்றத உம்மாவும் பார்க்கறது இல்லை, பிள்ளைங்களும் பார்க்கறது இல்லை. அதனாலே அந்த வாப்பாவினுடைய அந்த அர்ப்பணிப்பு தெரியாது. ஏன் போகிறாரு? சில வாப்பாமார் மாதிரி அவருக்கும் வீட்டில் அப்படியே இருந்துச்சா இல்லையா? திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லுகின்றான், அர்-ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசா, பெண்களை விட ஆண்களை நாங்கள் சிறப்பித்திருக்கின்றோம். காரணம் என்ன? வபிமா அன்ஃபகு மின் அம்வாலிஹிம், தங்களுடைய செல்வங்களில் சொத்துக்கள் இருந்து தன்னுடைய மனைவிக்கு குழந்தைகளுக்காக அவர்கள் தான் செலவு செய்கின்றார்கள் அப்படின்னு சொல்லி. இந்த வசனத்தினுடைய அந்த தாற்பயத்தை புரிந்த அந்த கணவன்மார்கள், தாற்பயத்தை புரிந்த ஆண்கள், தந்தைமார்கள், வாப்பா ஒரு ஓட்டம் இருக்குதே, இன்றைக்கு எவ்வளோவாச்சு சம்பாதிச்சிடணும், எவ்வளோவாச்சு தேடிட்டு போகணும். இன்றைக்கு தான் இப்படி ஒரு காலம் பிஞ்ச செருப்போட கிழிஞ்ச சட்டைகளோட பல மணி நேரம் பல கிலோமீட்டர்கள் நடந்து கடுமையான உழைச்சி குழந்தைகளுக்காக சம்பாதித்த வாப்பாமார்களை தான் நாங்கள் பார்க்குறோம் சமூகத்தில். ஏன்? அந்த தலையில் பொறுப்பு, என் புள்ள பட்டினி கிடக்கக்கூடாது, என் பொண்டாட்டி அடுத்த வீட்டில் போய் கை நீட்டி சாப்பாடு தாங்கன்னு கேட்டுடக்கூடாது என்று சொல்லி அந்த ஒரு வாப்பா ஓடுற ஓட்டம் இருக்குதே, அந்த தலையில் இருக்கிற அந்த பொறுப்பு இருக்குதே, அது சாதாரணமான ஒரு பொறுப்பு அல்ல. அது எங்களுக்கு எப்போ விளங்கும் என்றால், நாங்கள் எப்போ வாப்பாவாகி நாங்கள் ஒரு ஓட்டம் ஓடுவோமே எங்கள் பிள்ளைக்காக மனைவிக்காக, அப்போ விளங்கும் எங்கள் வாப்பா 8 மணிலேருந்து ஈவினிங் 5 மணி வரைக்கும் சும்மா இருக்க இல்லை, ஒரு பெரிய கஷ்டத்தை சுமந்தார் அப்படின்றது ஒரு காலத்தில் விளங்கும். ஆனால் அப்போ வாப்பா உசுரோடு இருப்பாரா இல்லையான்னு தெரியாது. எனவே ஒவ்வொரு வாப்பாமாரும் தங்களுடைய அந்த குழந்தைகளை அந்த அரவணைக்கிறதுக்கு ஓடுற ஓட்டம் சாதாரணமானது கிடையாது. அப்போ வாப்பாவினுடைய அரவணைப்பில் முதலாவது அந்த பொறுப்பை தலையில் சுமந்துக்கிட்டு இருப்பார். 2வது வாப்பாவினுடைய பாசம்.
உம்மா வந்து கொஞ்சுவா பிள்ளையோட. ஒரு 25-30 வயசு போனாலும் கட்டி பிடிச்சி உம்மா மோந்து கொள்வா, அந்த பிள்ளையும் மோந்து கொள்வா. வாப்பா ஒரு லிமிட் தான், ஒரு 7-8 வயசு தாண்டினதுக்கப்புறம் வாப்பாட பக்கத்தில் போய் உட்கார்றதுக்கு கூட நாங்கள் கொஞ்சம் யோசிப்போம். அப்போ வாப்பா உட்கார்ந்து நம்மளை தூக்கி கொஞ்ச மாட்டார். எதுக்கு எடுத்தாலும் கொஞ்சம் எங்களை சரி பண்ணுற விதத்திலேயே சத்தம் போடுவார். ஏன் அதை அங்கே வைக்கிற, இங்கே வை, இதை கொண்டு போய் அங்கே வை, இப்படி என்ன எங்களை கண்டிக்கிற வாப்பா மாற தான் நாங்கள் பார்த்தோம். உண்மையிலேயே ஒரு வாப்பாவுடைய அன்பு என்ன தெரியுமா? பிள்ளைக்கு வந்து அந்த கண்டிக்கிற விதம் இருக்குது, கண்டிக்கிறது இருக்குதுல்ல, அதுதான் ஒரு வாப்பாவினுடைய உண்மையான பாசமே. ஒரு வாப்பா கண்டிக்காம ஒரு பிள்ளையை வளர்த்தால் அந்த புள்ள சமூகத்தில் எவ்வளோ கேடுகட்டவர்களாக மோசமானவர்களாக இருப்பார்கள்ன்றதுக்கு எங்களோட சமூகத்தில் பல பேர் உதாரணமாக இருப்பாங்க. ஒன்று வாப்பா கண்டுகொள்ள மாட்டார், அல்ல பிள்ளைக்கு வக்காலத்து வாங்குவாங்க, மற்றவங்களோட சண்டை பிடிப்பாங்க. இப்படி ஒரு நாளும் இந்த மாதிரி வளர்க்குறது அந்த பிள்ளை மேலே வாப்பா வைக்கிற பாசம் கிடையாது. இன்றைக்கு நாங்கள் கூட நிம்மதியாக சந்தோஷமாக கம்பீரமான ஒரு தோற்றத்தோடு ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு அடித்தளமே அந்த வாப்பாவினுடைய கண்டிப்பு தான். எந்த வாப்பா ஒரு பிள்ளையை கண்டிப்பாக வளர்க்கின்றாரோ அந்த வாப்பா அந்த பிள்ளை மேலே அன்பு பாசம் வச்சுக்கிறேன்னு அர்த்தம். இவன் சமூகத்தில் நல்லா வரணும், 4 பேர்ட முன்னுக்கு தலை நிமிர்ந்து வாழணும், அடுத்தவங்களிடத்தில் இவன் கேவலப்படக்கூடாது, இப்படி என்ற ஒரு அக்கறையில் தான் அந்த வாப்பாவினுடைய சகல கண்டிப்புகளும் இருக்கும். அது பிள்ளைங்க எங்களுக்கு அப்போ விளங்காது. டீச்சர்ஸ் மார்டையாக இருந்தாலும் அடிக்கிறது, அந்த ஏசுறது, அந்த கண்டிப்பு எங்களுக்கு அப்போ விளங்காது. எப்போ விளங்கும் என்றால் நாங்கள் ஒரு நாளைக்கு பெருசாகி நாங்கள் ஒரு சமூகத்துக்கூட வாழுகின்ற போது எங்ககிட்ட இருந்து வெளிப்படும் பாருங்கள் வார்த்தைகள், நல்ல குணங்கள், நல்ல பண்புகள், நல்ல நல்ல விஷயங்கள், இவை அனைத்தும் தந்தையினுடைய வெளிப்பாடாக தான் இருக்கும். அப்போ வாப்பாவினுடைய அன்பு என்னன்னு சொன்னால் அந்த அன்பின் வெளிப்பாடு தான் உங்களுக்கு சாப்பாடு தர்றது. அந்த அன்பின் வெளிப்பாடு தான் நீ நல்லவனாக நாளைக்கு சமூகத்தில் இருக்க வேண்டும் என்று உங்களை கண்டிக்கிறது, உங்களுக்கு அடிக்கிறது, உங்களுக்கு ஏசுறது எல்லாமே அந்த தந்தையினுடைய அன்பின் வெளிப்பாடு தான். எனவே சின்ன வயசில் எங்களை மோந்து கொண்டு தூக்கிக்கிட்டு விளையாடின அந்த வாப்பா ஒரு காலம் போனதுக்கப்புறம் நாங்கள் வாப்பா விட்டு ஒதுங்குவோம், அல்ல வாப்பா எங்களை பக்கத்தில் எடுக்காமல் இருப்பார். காரணம் இரக்கம் அன்பு பாசம் இல்லாததுனால இல்லை, என் பிள்ளைய நான் நல்ல முறையில் வளர்க்க வேண்டும் என்று அது அக்கறை. அதே போல் வாப்பா மாறி இருக்கிற என்ற ஒரு தைரியம் இருக்குது எங்களுக்கு. நாங்கள் பெரிய ஒரு ஓட்டம் ஓடுவோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவில் 13 வருஷம் காஃபிர்களுடைய எந்த இன்னல்களுக்கும் துன்பங்களுக்கும் பெரிய அளவுக்கு ஆளாகாமல் ஒரு தைரியமாக ஒரு தூதராக அந்த மார்க்கத்தை எடுத்து சொன்ன அந்த ஓட்டம் இருக்குதே, வாப்பா இல்லாட்டியும் வாப்பாவுடைய சகோதரன் அபூ தாலிப் இருந்தார் என்ற அந்த தைரியம் தான். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய வாப்பா என்ன சொன்னாங்கன்னா, முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என் தம்பிட மகனே, நீ சொல்கிறது சரி, நீங்கள் சொல்கிறது சரி, நீங்கள் என்ன வேணாலும் செய்யுங்க, உங்கள் பின்னாடி நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி. இன்றைக்கு என்னாலும் நாங்கள் 20-25 வயசு வந்தாலும் ஒரு தைரியமாக நாங்கள் இன்றைக்கி வீட்டில் இருக்கிறதுக்கும் சரி, சமூகத்தில் போகிறதுக்கும் சரி, எங்கே வேணாலும் போகிறதுக்கு யார் காரணம்? வாப்பா இருக்கிறார். அவர் பார்த்துக்கொள்வார், என் செலவை பார்த்துக்கொள்வார், என் படிப்பை பார்த்துக்கொள்வார், எனக்கு ஒரு துன்பம் கஷ்டம் வந்தால் என் வாப்பா ஓடி வருவார் என்ற அந்த நம்பிக்கை இருக்குதே. கல்யாணம் முடித்து நாங்கள் 30-45 வருஷம் போனாலும் வாப்பா இருந்தால் நாங்கள் எல்லாத்துலேயும் வாப்பாவை தான் எதிர்பார்ப்போம். என் வாப்பா வரணும், ஃபஸ்ட்டுக்கு என் பிள்ளையை தூக்கி பார்க்கணும், வாப்பா வரணும், என்னுடைய நலம் விசாரிக்க வேண்டும், எல்லாத்திலும் என்னுடைய தந்தை இருக்க வேண்டும். தாயை எதிர்பார்த்தாலும் தந்தையை எதிர்பார்ப்பவர்கள் அதிகம். காரணம் என்னன்னு சொன்னால், என் வாப்பா இருந்தால் எனக்கு அது ஒரு தைரியம் தான். அது ஒரு தைரியம். ரசூலாங்க அந்த தைரியத்தில் தான் ஓடினாங்க. அதுக்கப்புறம் தான் ரசூலாங்க மேலே கை வைக்க ஆரம்பித்தானுங்க. முஹம்மதை கொலை செய்வோம் என்று வந்து எப்பண்டா அபூ தாலிப் மரணித்ததற்கு பின்னாடி தான் ரசூலுல்லாஹ் மேல கை வைக்கவே ஆரம்பித்தார்கள். அதுவரைக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் ஓடின ஓட்டம் அபூ தாலிப் வந்து இருக்கிற அந்த தைரியம் தான். அதனால தான் ரசூலுல்லாஹ் கடைசி நேரத்தில் வந்து அபூ தாலிபிடம் கெஞ்சினார்கள், இஸ்லாத்துக்கு வாங்க, உங்களுக்காக நான் துவா கேட்பேன் அப்படி என்று சொல்லி மரணித்து விட்டார்கள். அதற்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா, லஅஸ்தக்ஃபிரன்ன லக மாலம் உன்ஹ அன்ஹு, அல்லாஹ் என்னை தடுக்கும் வரைக்கும் உங்களுக்காக நான் பாவ மன்னிப்பு கேட்பேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மரணிச்சதுக்கு அப்புறம் சொல்றாங்க. அப்பதான் அல்லாஹ் சொல்றான், அவருக்கான துவா கேட்கறது உங்களுக்கு எந்த அனுமதியும் இல்லை என்று. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அவ்வளவு கவலை, இந்த இஸ்லாம் இந்த மக்காவுல வேரூன்றி இன்றைக்கு நிற்பதற்கு
இத்தனை பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கும் நான் தைரியமாக ஓடுவதற்கும் இஸ்லாத்தை எடுத்துச் சொல்வதற்கும் பின்புலமாக எனக்கு முழுமையாக ஒத்துழைத்த தந்தையுடைய ஸ்தானத்தில் இருந்த அபூ தாலிப் இணை வைப்பாளராக மரணித்தாரே என்ற அந்த ஏக்கம் தான். எனவே வாப்பா இருந்தேன்னு சொன்ன ஒரு பிள்ளையுடைய தைரியம் இருக்குதே, அது ஒரு அற்புதமான தைரியம். எனவே அந்த தைரியம் எனக்கும் உங்களுக்கும் சின்ன வயசு இருந்தது. இப்போ எங்களோட வாப்பா அம்மா உசுரோடு இருந்தால் இப்போ வரைக்கும் இருக்குது. எங்களில் சில பேர் இங்கே நாங்கள் தனியாக இருக்கிறோம். காரணம், அங்கே என் வாப்பா இருப்பார், என் மனைவிக்கு துணையாக இருப்பா, என் பேர பிள்ளைங்கள் என் குழந்தைகளுக்கு அவருடைய பேர பிள்ளைங்களுக்கு அவர் துணையாக நிற்பார் என்று ஒரு அளவு கடந்து நம்ம என்னை விட என் வாப்பா நல்லா பார்ப்பார். நான் இருந்தால் கூட அது கிடைக்காது, என்னை விட என் வாப்பா நல்லா பார்ப்பார் என்ற நம்பிக்கை. எனவே தந்தையினுடைய அந்த அரவணைப்பு இருக்குதே, ஒரு குழந்தைய ஒரு குடும்பத்தை அரவணைக்கிற விதம், மனைவிய குழந்தைகளை, ஒரு அற்புதம். அது ஒரு ஒரு நிர்வாகத்துக்குள்ளே உட்கார்ந்து நாங்கள் யோசிச்சேன்னு சொன்னால் இன்றைக்குள்ள பெரிய பெரிய கம்பெனிகள் எப்படி ஒரு பிளான் பண்ணி ஒரு நிர்வாகத்தை நிர்வகிக்குமோ அவ்வளோ ஒரு நிர்வாகம் இருக்கும் அதுக்குள்ள. ஆனால் இவ்வளவுக்கும் படிப்பு இருக்காது, படிப்பறிவு இருக்காது, புத்தக அறிவு இருக்காது, எதுவுமே இருக்காது. ஆனால் ஒரு பிளான் இருக்கும் வாப்பா கிட்ட. அவர் அரவணைக்கிற விதம் இருக்குதே, உட்கார்ந்து யோசிச்சேன்னு சொன்னால் இவ்வளோ அற்புதமான ஒரு குடும்ப வாழ்க்கையை என் வாப்பா வாழ்ந்து என்னையும் என்னுடைய தங்கச்சி நானா தம்பி மாற என்னுடைய உம்மாவை உருவாக்கிட்டு போயிட்டாரே என்ற ஒரு பெரிய சந்தோஷம் மகிழ்ச்சி இருக்கு. இன்றைக்கும் நாங்கள் சந்தோஷப்படுகின்றோம். என்னை என்னுடைய நானாவை தம்பியை தங்கச்சி தாத்தாவை சிறந்த முறையில் வளர்த்து சமூகத்தில் நாங்கள் நல்லா இருக்கிறோம்னா அதுக்கு உம்மாவும் வாப்பம் பிரதானமாக வாப்பா தான். ஏன்னா அந்த வாப்பாவினுடைய அரவணைப்பு அற்புதம். அடுத்ததாக மூணாவதாக தந்தையினுடைய வழிகாட்டல். இன்றைக்கி நாங்கள் பேசுகிற பேச்சு, நாங்கள் ட்ரெஸ் போடுறது, நாங்கள் மோதிரம் போடுறது, வாப்பா ட்ரெஸ் போட்ட மாதிரியே ட்ரெஸ் போடுவோம், வாப்பா மோதிரம் போட்ட மாதிரியே மோதிரம் போடுவோம், வாப்பா ஒரு ஸ்டைலில் வண்டி ஓட்டுவார், அந்த ஸ்டைலில் நாங்கள் வண்டி ஓட்டுவோம், வாப்பா நடந்த மாதிரியே நடக்க பார்ப்போம். எல்லாமே வாப்பாவினுடைய அந்த 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 ஒரு வழிகாட்டல் இருக்குதே, வாப்பா எங்களை வழிகாட்டின விதம் இருக்குதே, அது எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ரசூலான காலத்தில் ஒரு சம்பவம் நடக்குது. ரசூல் அங்கே பாருங்கள், ஒரு வாப்பா என்றவர் குடும்பத்தில் எவ்வளோ முக்கியமானவர் என்றதை இந்த செய்தியில் காட்டுது. ராஃபி இப்னு சினான் என்றவர் இஸ்லாத்துக்கு வர்றார். அவருடைய மனைவி இஸ்லாத்துக்கு வர மறுக்கிறாங்க. ஒரு 2 நடக்கிற வயசுல உள்ள ஒரு பொம்பளை புள்ள இருக்குது. இப்போ அந்த பெண்மணி சொல்கிறா இபுனத்தி, அது ஏன் புள்ள தான், யாரை சொல்கிறா, அந்த புள்ளை எனக்கு தாங்கண்டு. இந்த சஹாபி சொல்கிறார், இபுனத்தி, அவன் ஏன் புள்ள எனக்கு தாங்க. இப்போ ரசூல் அங்கே எப்படி தீர்ப்பளிக்கிறார், நீங்கள் ஒரு ஓரமாக உட்காருங்க, நீங்கள் ஒரு ஓரமாக உட்காருங்க, 2 பேருக்கும் ஒரு ஓரத்தில் உட்கார வைக்கிறாங்க. புள்ளையை விட்டுறாங்க. விட்டு ரசூல் அங்கே சொல்கிறாங்க, உதுஹா, இப்போ இந்த புள்ளையை நீங்கள் அலைங்க, அந்த புள்ளை யார் பக்கம் போகிறாங்களோ அவங்களுக்கு தான் புள்ளைன்னு சொல்லி. உம்மா வாப்பா 2 பேரும் இருக்கிறாங்க. புள்ளைய உம்மா அழைக்கிறாங்க, புள்ளை உம்மா பக்கம்தான் போகுது. ரசூல்லாங்க கேட்குறாங்க, அல்லாஹும்மா இறைவா, அல்லாஹும்மா இஹ்திஹா, அந்த புள்ளைக்கு அல்லாஹ் நேர்வழியை காட்டியா அல்லாஹ். ரசூலாங்க என்ன விரும்புகிறாங்க, உம்மா கிட்ட போகாமல் அந்த புள்ள வாப்பா கிட்ட போகணும் யா அல்லாஹ். அல்லாஹும்ம இஹ்திஹா, யா அல்லாஹ் அந்த புள்ளைக்கு நேர்வழியை காட்டு. ஃபமாலத் சபியத்து இலா அபிஹா, அந்த புள்ள வாப்பாவின் பக்கம் திரும்பி வாப்பாவின் பக்கம் போகுது. ஃபஅஹதஹா, வாப்பா அந்த புள்ளை அரவணைத்து தன் பக்கம் எடுத்துக்கொள்கின்றார் என்ற ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியும். ஒரு உம்மா கிட்ட ஒரு புள்ள வளர்றதை விட வாப்பா கிட்ட போனால் அந்த புள்ள சாப்பிட்றதுக்கு, உடுக்கிறதுக்கு, ஒழுக்கத்தில் மற்ற எதுக்குமே எந்த பஞ்சமும் இல்லாமல் சிறந்த ஒரு குழந்தையாக சமூகத்தில் அந்த குழந்தையை வளர்த்து எடுப்பார் என்ற அந்த நம்பிக்கை. அல்லாஹும்ம இஹ்திஹா, யா அல்லாஹ் அந்த குழந்தைக்கு நீ நேர் வழிகாட்டு, தந்தையின் பக்கம் வழிகாட்டு என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேக்குறாங்க. புள்ள வாப்பாவின் பக்கம் போகுது. வாப்பாவினுடைய வழிகாட்டல் இருக்குதே. நாங்க சைக்கிள் ஓட்ட பழக்கினது யாரு? வாப்பா தான். சைக்கிள் ஒரு பஞ்சர் போனா வாப்பா போட்டு உட்கார்ந்து செஞ்சுக்கிட்டு இருப்பாரு ஏதாச்சும் ஒன்று. நாங்களும் கிட்ட உட்காருவோம். சலனை திட்டுவாரே, அதை எடுத்து வா, இதை எடுத்து வான்னு. நமக்கு அலட்டியா இருக்கும். ஆனால் இப்போ நம்ம பிள்ளைங்களுக்கு ஒரு சைக்கிளில் ஒரு பஞ்சர் ஏற்பட்டால் நாங்கள் செய்கிறோமே, அது வாப்பா செஞ்சதை பார்த்து தான் செய்கிறோம். வாப்பா செஞ்சதை பார்த்து தான் செய்யணும். வீட்டில் ஏதாவது ஒன்று உடஞ்சி கிதஞ்சி ஏதாச்சும் இருந்தால் வாப்பா செய்வார். நம்ம கிட்ட வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம், நம்ம செய்ய மாட்டோம். இப்போ எங்கள் குடும்பங்களுக்கு நாங்கள் அதை செய்கிறதாக இருந்தால் அதுக்கு முன்மாதிரி வாப்பாவாக இருக்கும். நாங்கள் நல்ல முறையில் சாப்பிட்றதாக இருந்தால் ஒரு பருக்க கூட கீழே விழாமல் நாங்கள் சோத்தை சாப்பிட்றோம் இல்லை, அதற்கு முன்மாதிரியாக உண்மை இல்லை வாப்பா தான் இருப்பார். நாங்கள் அயன் பண்ணி ட்ரெஸ்ஸு போடுறோம் இல்லை, அதற்கு உண்மை இல்லை வாப்பா தான் இருப்பாங்க முன்மாதிரியாக.
இன்றைக்கி நாங்கள் வியாபாரம் பண்ணுறோம் இல்லை, அதற்கு சில யுக்திகளை நாங்கள் செய்கிறோம் இல்லை, அந்த யுக்திகளை வாப்பா கிட்ட இருந்தால் நாங்கள் படிச்சிருப்போம். அதே போல் நண்பர்களோடு எப்படி பழகணும், குடும்பங்களோடு எப்படி பழகணும், கொடுக்கல் வாங்கல் எப்படி செய்யணும், காசை எப்படி சேவ் பண்ணணும். என்னுடைய மொத்த உலகத்தில் நான் செய்கின்ற சகலத்திலேயும் ஒரு 100% வாப்பாவினுடைய முன்மாதிரி தான் இருக்கு. தாயுடைய முன்மாதிரி இருக்காது. தாய் ஒரு வித்தியாசமான ஒரு உறவு அம்மா என்றது. ஆனால் உம்மா வேற வாப்பா வேற, ஒரு படி உம்மா மேலே வாப்பா தான். ஆனால் இஸ்லாம் என்ன சொல்லுது, தாயுடைய அந்த தியாகம், குழந்தையை சுமந்தது, உம்மா 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 4வது வாப்பா. பட் அந்த வாப்பா ஒரு பிள்ளையை அரவணைக்கிற வாப்பாவினுடைய அந்த வழிகாட்டல் இருக்கின்றதே அது அற்புதம். திருமறை குர்ஆன் அல்லாஹ் லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்துடைய செய்தியை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். வஇத கால லுக்மான் லிப்னிஹி வஹுவ யஇதுஹு, தன்னுடைய மகனுக்கு லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் பல அறிவுரைகளை உபதேசங்களை செய்தார்கள். அந்த புள்ள லா துஷ்ரிக் பில்லா, இறைவனுக்கு இணை வைக்காதீர்கள், இன்ன ஷிர்க லதுல்முன் அதீம், இணை வைப்பு உலகத்தில் மிகப்பெரிய பாவம் என்று லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி கொடுக்குறாங்க. நாங்களும் இப்போ எங்கள் பிள்ளைங்களை கையை பிடிச்சிக்கிட்டு கடைக்கு கூட்டிகிட்டு போகும்போது பிள்ளைக்கு நாங்கள் சொல்லுவோம், இதோ இந்த தர்காவுக்கு நீ போகாத, இதோ இந்த கோயிலுக்கு போகாத, அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்கன்னு சொல்ல. ஒரு காலத்தில் எங்களோட வாப்பாவும் எங்களோட கையை பிடிச்சிக்கிட்டு பள்ளியை கூட்டிகிட்டு போனாங்க. எங்களுக்கும் மார்க்க விஷயங்களை, நல்ல விஷயங்களை எங்களோட வாப்பா எங்களுக்கு சொல்லி தந்தது பார்க்கலாம். இன்னும் சொல்கின்றார்கள், வவஸ்ஸைனல் இன்சான பிவாலிதைஹி, உங்களுடைய உம்மா வாப்பாவுக்கும் நல்ல முறையில் உபகாரம் செய்யக்கூடிய குழந்தையாக நீ இரு. அவங்க உன்னை சிரமத்துக்கு மேலே சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு உன்னை பெற்றார்கள் என்று. வஇன் ஜாஹதாக அலா அன் துஷ்ரிக பிஹ், மார்க்கத்துக்கு முரணான இணை வைப்பான காரியங்களை உங்களுக்கு ஏவினால் அதற்கு கட்டுப்படாதீங்கன்னு சொல்லி லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன் மகனுக்கு சொல்லிட்டு சொல்றாங்க, யா புனை, என் அருமை மகனே, இன்னக இன் தகு மிஸ்கால ஹப்பத்தின் மின் ஹர்தலின் ஃபதகும் ஃபீ ஸஹ்ரத்தின் அவ் ஃபீஸ் ஸமாவாத், இந்த உலகத்தில் எந்த அற்பமான ஒரு பொருளாக இருந்தாலும் அது அல்லாஹ்வுக்கு தெரியும், அல்லாஹ்வை என்று எதுவுமே இருக்காது. சொல்லிவிட்டு சொல்றாங்க, யா புனை அக்மிஸ் ஸலா, தொழுகையை நிலைநாட்டு, வஅமுர் பில் மஅரூஃப், நல்லதை ஏவு, வஅன்ஹா அனில் முன்கர், கெட்டதை நீ தடு, வஸ்பிர் அலா மா அஸாபக், உனக்கு ஏதாச்சும் சோதனைகள் வந்து அதில் பொறுமையாக இருந்துக்கோ. அதே போல் வலா துஸாஇர் ஹத்தக லின்னாசி, மனிதர்களோடு பேசும்போது முகத்தை பார்த்து பேசு, அந்த கண்ணத்தை திருப்பிடாத. வலா தம்ஷி ஃபில் அர்தி மர்ஹா, உலகத்தில் பெருமை அடிக்காத, அல்லாஹ் பெருமை அடிப்பவர்களை நேசிக்க மாட்டான். வகுசுத் ஃபி மஷீக், நீ நடக்கும் போது நடுத்தரத்தை கவனித்துக் கொள். வகுதுல் மின் சௌதிக், சத்தத்தை உயர்த்தி பேசாது என்று இந்த என்ன உபதேசங்களை லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன் மகனுக்கு செய்தார்களோ இதே உபதேசங்களை எங்கள் வாப்பா எங்களுக்கு சொல்லுவார். ஆனால் ஒரு அதிகார தோரணையோடு சொல்லுவார். அப்படிதானே? வீட்டுக்கு வந்தால் ஒருத்தரோட பேச போக்கலை, அவங்கள போய் கையை கட்டிக்கிட்டு பேசு, நின்றுக்கிட்டு பேசு, காலை தூக்கி மேலே போடாத, காலை கீழே போடு, ஏன் சத்தத்தை வசதி பேசுகிற, 2ஆம் தடவை பேசுனா கன்னத்தில் தருவேன். அப்படி அவங்க உன்னை கூப்பிடுறாங்க தானே, நீ ஏன் வராமல் இருக்கிற, திரும்ப என் முன்னாடி ஒரு தடவை கூப்பிட்டு நீ வராட்டி 2ஆம் தடவை கூப்பிட்டு போகிற மாதிரி இருந்தால் உனக்கு பெரும்பெடுத்து அடியும் அடிப்பேன். வெவ்வேறு விதங்களில் வெவ்வேறு தோற்றங்கள். இப்போ லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன் மகனுக்கு செய்த அதே உபதேசங்களை எங்களோட வாப்பா செய்வார். ஆனால் வேறு சந்தர்ப்பங்களை செஞ்சிருப்பாங்க. இன்றைக்கி நாங்கள் எங்கள் பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம் இல்லை, சில விதங்களை, சில படிப்பினைகள், அது எங்களோட வாப்பா சொல்லி தந்ததாக தான் இருக்கும். அப்போ எங்களுக்கு தெரியும், என்ன இந்த மனுஷன் எப்போ பார்த்தாலும் கத்திக்கிட்டு இருக்கிறாரு, எப்போ பார்த்தாலும் அடிப்பேன் பிடிப்பேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் இப்போ தான் தெரியுது ஏன்டா அது அவர் செஞ்சார் அப்படின்னு. இன்றைக்கு நானும் நீங்களும் நல்ல மனிதர்களாக, இந்த சமூகத்தில் சிறந்த மனிதர்களாக, நம்முடைய நண்பர்களுக்கு மத்தியில், தன்னுடைய மனைவிக்கு, குடும்பங்களுக்கு மத்தியில் இருப்பதென்றால் அதற்கு தாய், அதையும் தாண்டி தந்தையினுடைய அந்த அஸ்திவாரம் தான் இன்று நானும் நீங்களும் சிறந்த மனிதர்களாக இந்த உலகத்தில் தோற்றமளிப்பதற்கு காரணம். வாப்பா அப்படிதான். வாப்பா மாதிரி ஒருத்தர் இந்த உலகத்தில் உங்களுக்கு பார்க்க இயலாது. கடுகடுப்பாக தான் இருப்பார், கடுமையாக தான் பேசுவார். ஆனால் அதனுடைய அந்த யதார்த்தத்தை நீங்கள் ஒரு வயசுக்கு வந்து நீங்கள் பிள்ளைங்களை பெற்று நீங்கள் வாப்பாவாக மாறின ஒரு காலத்துக்கு தான் புரிஞ்சு கொள்வார், என்னுடைய வாப்பா உண்மையிலே புனிதமான ஒருவர், அவரால் தான் இன்றைக்கி நான் இங்கே நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி. எனவே கட்டாயம் ஒரு தந்தை ஒரு குழந்தைக்கு வழிகாட்ட வேணும். பொய்க்கு பாசத்தை தூக்கி கொட்டக்கூடாது. எனவே நாங்கள் இன்றைக்கி நிறைய பேர் தாயை பற்றி பேசுகிறோம், தாயை மதிக்கிறோம், தாயை வந்து உயர்வாக நாங்கள் நினைக்கிறோம். கட்டாயம் நினைக்கத்தான் வேணும். ஆனால் அதே அளவுக்கு தந்தையையும் நாங்கள் புனிதமான ஒருவராக நினைக்க வேண்டும், அவரையும் மதிக்க தெரிந்து கொள்ள வேண்டும். எங்ககிட்ட காசு உம்மா கேட்பாங்க, அடே செலவுக்கு எவ்வளோ சரி தாடா என்ன, வாப்பா ஒரு நாளும் கேட்க மாட்டார், நாங்கள் கொடுக்கணும். பாப்பா கேட்க மாட்டார், கொடுத்தாலும் அதே எனக்கு வேணாம், நீ வச்சுக்க, எனக்கு இருக்குது, அதையும் தாண்டி நாங்கள் கொடுக்கணும் வாப்பாவுக்கு. இன்றைக்கு எத்தனையோ தந்தைமார்களாக இருக்கக்கூடிய நாங்கள் மொத்த வாழ்க்கையும் யாருக்காக வேண்டி அர்ப்பணிக்கிறோம்?
மனைவி இப்போ நாங்கள் ஓடுற ஓட்டம் பொண்டாட்டிக்காக வேண்டி இல்லை, குழந்தைகளுக்காக வேண்டி தான் ஓடுறோம். இதே ஓட்டம் தான் எங்களோட வாப்பா எங்களுக்காக வேண்டி ஓடினார். ஏன் புள்ள நல்லா படிக்கணும், ஏன் புள்ள நல்லா இருக்கணும், ஏன் புள்ள நல்லா சமூகத்தில் மதிக்கப்பட வேண்டும், என் புள்ள நல்ல ட்ரெஸ் அடிக்க கூடக்கும், என் புள்ள நல்ல தொழில் இருக்க வேண்டும், நல்லா சம்பாதிக்க வேண்டும், நல்ல ஒருவனாக இருக்க வேண்டும் என்று அந்த ஓடின ஓட்டம் இருக்குதே, தன்னை முழுமையாக அர்ப்பணித்து எவ்வளோ கஷ்டங்கள் துன்பங்கள் வந்தாலும் நாங்கள் ஓடுற ஓட்டம் தான். இதை தாண்டி ஒரு படி மேலே எங்களோட வாப்பாங்க ஓடினாங்க. அதனால் இன்றைக்கி நாங்கள் நல்லா இருக்கிறோம். எனவே என்னை இந்த உலகத்தில் சிறந்த ஒருவனாக அடையாளப்படுத்துவதற்கு என்னுடைய தந்தை எனக்கு போட்ட பிச்சை என்பதை நானும் நீங்களும் மறந்து விடக்கூடாது. தாயை கண்ணியப்படுத்துகின்ற கௌரவப்படுத்துகின்ற அதே அளவுக்கு தந்தையை கண்ணியம் கௌரவப்படுத்தக்கூடிய உண்மையான விசுவாசிகளாக மூமின்களாக நானும் நீங்கள் விருப்பம் உயிரோடு இருக்கின்ற போது, அல்லது தந்தை மரணத்திற்கு அப்புறம் ஒரு காலத்தில் உட்கார்ந்து நாங்கள் யோசிச்சுக்கிட்டு அழுதுகிட்டு இருப்போம், என் பாப்பா என் கூட இல்லையே, அவர் மரணித்து விட்டாரே, அவருக்கு என்னால் எதுவுமே செய்ய முடியவில்லையே என்று கவலையோடு உட்கார்ந்து அழுது கொண்டு அவருக்காக பிரார்த்தனை செய்பவர்களாக மாற்றின் விருப்பமே தவிர, உயிரோடு தாயும் தந்தையும் கிடைத்து விட்டால் அவர்களை சிறந்த முறையில் அவர்களுக்கான கண்ணியங்களை மரியாதைகளை கொடுத்து அவர்களை சிறந்த முறையில் பார்க்கக்கூடிய குழந்தைகளாக நானும் நீங்கள் விருப்பம். வல்ல ரஹ்மான் அருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அடியார்களே, தந்தை ஒரு மனிதனுடைய இந்த உலகத்தினுடைய அடையாளமாக இருப்பதோடு, வாப்பா தான் இந்த உலகத்தில் தாயை விட ஒரு மனிதனுடைய ஒரு குழந்தையினுடைய கௌரவமும். உம்மாவை மீறி நாங்கள் சில விஷயங்களை செய்வோம், ஆனால் வாப்பாவை மீறி நாங்கள் செய்ய மாட்டோம். அவ்வளோ பயம். ஆனால் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், வாப்பாவை மீறி நீங்கள் ஒரு விஷயத்தை செய்கிறதாக இருந்தால் அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்யுங்கன்னு இஸ்லாம் சொல்லுது. லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அஹப்ப இலைய மிம் வாலிதிஹி. ரசூலுல்லாஹ் சொல்கின்றார்கள், நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதராகி என்னை நேசிக்க வேண்டும். மின் வாலிதிஹி, வாலிதைஹி என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்ல இல்லை. உங்களுடைய தாய் தந்தையர்களை விட என்னை நேசிக்கணும் என்று சொல்ல இல்லை. வாலித் என்று வாப்பாவினுடைய பேரை மாத்திரம்தான் யூஸ் பண்ணுகின்றார்கள். உங்களுடைய வாப்பாவை விட, உங்களுடைய ஆண் குழந்தையை விட, ஒட்டுமொத்த உலகத்துள்ள மனிதர்களை விட என்னை நீங்கள் நேசிக்க வேண்டும். இந்த வாப்பாவை தாண்டி போகிறது இருக்குது, அது லேசான ஒரு போராட்டம் கிடையாது. அப்படியான போராட்டம் வரதா இருந்தால் அல்லாஹ்வுக்காக வேண்டி தூதருக்காக என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கின்றதை பார்க்கலாம். இன்னொரு இடத்துலையும் அல்லாஹ் சொல்கின்றான், வலவ் கானு ஆபாஅஹும், உங்களுடைய வாப்பாவாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதர் என்று வந்தால் நீங்கள் வாப்பாவை மீறி தூதரின் பக்கமும் அல்லாவின் பக்கமும் தான் சாய வேண்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்ற பார்க்கலாமா. ஒரு மனிதனுடைய கௌரவம் இன்றைக்கு உலகத்தில் தந்தையின் மீது தங்கி இருக்குது. அந்த தந்தையை மீறி ஒரு விஷயத்தை செய்கிறதாக இருந்தால் மார்க்கத்திற்காக, அல்லாஹ்வுக்காக, இஸ்லாத்திற்காக செய்யுங்க என்ற அந்த அனுமதியை இஸ்லாம் எனக்கு தருது. அதை தவிர மற்ற எல்லா சந்தர்ப்பங்கள்லையும் தந்தைக்கு கட்டுப்படக்கூடிய குழந்தைகளாக தான் நானும் நீங்களும் இருக்க வேண்டுமே தவிர, வாப்பாவை மீறி எனக்கும் உங்களுக்கும் எதுவுமே செய்வோம். அதாவது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இப்ராஹிம் நபி வந்து சொல்கிறாங்க, உங்களை அறுத்து பலியிடுவதாக நான் கனவுல கண்டேன். அப்போ சொல்கிறாங்க, யா அபி, வாப்பாவை பார்த்து சொல்கிறாங்க இப்ராஹிம் நபியே, சதஜிதுனி இன்ஷா அல்லாஹு சாபிர், அல்லாஹ் நாடினால் என்னை பொறுமையாளராக நீங்கள் பார்ப்பீங்க. என்ன அருங்க வாப்பா, நான் இருப்பேன், நான் தடுமாற மாட்டேன், ஓட மாட்டேன், தாராளமாக என்னை அறுத்து அல்லாஹ்வுக்காக வேண்டி பலியிடுங்கன்னு சொல்லி அந்த தந்தையினுடைய அந்த கூற்றுக்கு கட்டுப்பட்ட ஒருவராக இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை பார்க்கலாம். எனவே தாயும் தந்தையும் செய்த அர்ப்பணிப்பு தியாகம் இருக்குது. நாங்கள் இப்போ வளர்ந்துட்டோம், எங்களோட கை கால் நல்லா இருக்குது, நல்லா பேச வருது, நெஞ்ச நிமிர்த்துக்கிட்ட தைரியமாக முன்னுக்கு போக எங்களுக்கு தெரியும். ஆனால் கையை அசைக்க முடியாத, காலால் நடக்க முடியாத, வாய் பேச இயலாத, கண்ணால் இவன் யார் என்று பார்க்க முடியாத, சிறுநீர் கழித்தால் அதை சுத்தம் செய்ய முடியாத, ரெண்டுக்கு போனால் சுத்தம் செய்ய முடியாத ஒரு காலம் இருந்துச்சு. அந்த காலத்தில் என்னை தூக்கி வச்சு என்னை பார்த்து எனக்கு சாப்பாடு சாப்பிட முடியாத ஒரு காலத்தில் சாப்பாட்டை ஊட்டி எனக்கு ஊட்டி விட்டு ஒரு வயசு வரைக்கும், ஒரு 12-15 வயசு வரைக்கும் கையை பிடிச்சிக்கிட்டு என்னை கூட்டிட்டு வந்து இந்த இடத்துல என்னை நிறுத்தி என்னுடைய தாய்க்கும் தந்தைக்கும் நன்றி உள்ளவர்களாக நாங்கள் இருப்போம். அல்லாஹ் அவனுக்கு அடுத்து இந்த உலகத்தில் நன்றி செலுத்துமாறு ஒரு ஜீவனை இந்த உலகத்தில் சொல்றதாக இருந்தால் அனிஷ்குருலி வலி வாலிதை, எனக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள். அதற்கடுத்து நீங்கள் இந்த உலகத்தில் நன்றி செலுத்த வேண்டும் என்றால் உன்னுடைய தாய்க்கும் தந்தைக்கும் நீ நன்றி செலுத்து. ரப்பிர் ஹம்ஹுமா
கமா ரப்பயானி சகீரா. அல்லாஹ் சொல்ல இல்லை வளர்ந்ததுக்கு அப்புறம் உன்னுடைய தாயும் தந்தையும் உனக்கு எப்படி இரக்கம் காட்டினதுன்னு அல்லாஹ் சொல்ல இல்லை. சின்ன வயசுல உனக்கு எதுவுமே முடியாத சந்தர்ப்பத்தில் ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா, சிறு வயதுல என்னால எதுவுமே செய்ய முடியாத காலத்துல அவங்க எந்த வெறுப்பும் பார்க்காமல் அருவருப்பும் பார்க்காமல் உன்னை சுமந்தார்களே, உனக்கு அன்பு செலுத்தினார்களே, யா அல்லாஹ் அந்த பெற்றோர்களுக்கு நீயும் அன்பு செலுத்தி என்ற அந்த துவாவை அல்லாஹ் கற்றுத் தருகின்றான். அந்த துவாவை அடிக்கடி நம்முடைய பெற்றோர்களுக்காக கேட்பவர்களாக உயிரோடு தாயும் தந்தையும் இருப்பார்களானால் அவர்களுக்கு கண்ணியமான முறையில் நடந்து கொள்ளக்கூடிய உபகாரம் செய்யக்கூடிய குழந்தைகளாக நானும் நீங்கள் விருப்போம். வல்ல ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக. ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி.